வியூஸ் வராமல் இருந்துச்சு. ஒரே ஒரு ட்ரிக் பண்ணேன், உடனடியாக வியூஸ் வந்துச்சு. இந்த ஒரு ட்ரிக் உங்களுடைய வீடியோஸில் பண்ணிங்கன்னா உடனடியாக வியூஸ் வருதுங்க. இந்த ட்ரிக்கை பற்றி இங்கே யூடியூப் டிப்ஸ் போடக்கூடிய யாருமே சொல்லலை. முதல் முறையாக நம்மளுடைய ராஜவித்யாலயா சேனலில் தான் சொல்ல போகிறோங்க. உங்களுடைய சேனல் டெட் ஆயிடுச்சு, என்னுடைய சேனல் அவ்வளோதான், நான் வீடியோவே போட மாட்டேன் இனிமேல் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறீங்க. இந்த ஒரு ட்ரிக்கு தெரியல, அதனால தான் உங்கள் சேனல் வந்து டெட் ஆயிருக்கு. இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எவ்வளோ வியூஸ் வந்துட்டு இருக்கோ அதை விட டபுள் மடங்கு வியூஸ் வருங்க. இதில் வந்து நான் ரெகுலராக சொல்லக்கூடிய இந்த தம்ப்நெயிலை மாற்றுங்க, இந்த டைட்டிலை மாற்றுங்க, கண்டென்ட் நல்லா போடுங்க, இந்த ஜானரில் போடுங்க அப்படின்லாம் சொல்ல போகிறது கிடையாது. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். இது நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. இந்த டாப்பிக்கில் யூடியூப்பில் யாருமே வீடியோ போடல, முதல் முறையாக நான் சொல்ல போகிறேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் கோச்சிங் சேர்ந்த ஒரு அஸ்ட்ராலஜர் என்கிட்ட சொன்ன விஷயம் இது. நான் உங்களுடைய கோச்சிங் சேர்றதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு போரிங்கான ஒரு ரொட்டீனில் இருக்கும். நான் எந்திரிப்பேன், நம்மளுடைய வாழ்க்கையோடைய பர்பஸ் என்னன்னு நான் தேடிக்கிட்டே இருப்பேன். உங்களுடைய வீடியோஸ் பார்ப்பேன், ஆனால் உங்ககிட்ட கோச்சிங் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு தயக்கமாக இருக்கும். ஃபோன் பார்ப்பேன், மற்றவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு வெறுப்பாக இருக்கும். தூங்குவேன், சாப்பிடுவேன், எந்திரிப்பேன். இந்த மாதிரி இந்த மாநாடு படத்தில் வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டுன்ற மாதிரி என் லைஃப் வந்து ஒரு லூப்லேயே ஒரு ரிப்பீட் மோட்லேயே வந்து இருந்தது. உங்களுடைய கோச்சிங் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் நினச்ச ஒரு லோகோ வந்திருக்கு. நான் நினச்ச ஆடியன்ஸ் நான் ரீச் பண்ணுறேன். எனக்கு வந்து பணம் முக்கியம் இல்லை. நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு பர்பஸ் இருக்குது, வெறுமையாக இப்போ நான் இல்லை அப்படின்றத வந்து அவங்க சொன்னாங்க. இவங்களுடைய ஸ்டோரியை வந்து நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். இவங்க யார், இவங்க என்ன சேனல் வச்சுருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட் போங்க, www.rajavidyalaya.com. இதில் போங்க, என்னுடைய கிளைண்ட்ஸுடைய இன்டர்வியூஸ் எல்லாமே இருக்கும், பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடையணும்னு நினச்சிங்கன்னா அதில் போயிட்டு என்னுடைய கோச்சிங்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ டைட்டில் இல்லைன்ட்டிங்க, தம்ப்நெயில் இல்லைன்ட்டிங்க, வேறு எப்படித்தான் வியூஸை கொண்டு வரலான்னு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது உங்களுடைய வீடியோவுடைய ஸ்டார்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. அதுதான் ரீகன்ஃபார்ம் பண்ணுது. இந்த வீடியோவை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணியிருக்க அப்படின்னு ரீகன்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் அதை நிறைய பேர் பண்ணுறதே இல்லைங்க. நீங்கள் வந்து தேடுறதே வியூஸ் எப்படி கொண்டு வரலாம், சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி கொண்டு வரலான்னு தான் தேடுறீங்களே ஒழிய ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணுறதுன்னு என்னைக்காவது தேடி இருக்கீங்களா? நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 500 பேர் தான் பார்த்தாங்க. அதில் முதல் 10 செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நான் உங்கள் ஃப்ரெண்டு, நான் உங்கள் வீடியோ பார்த்துருவேங்க. யாரோ ஒரு ஆள் அந்த 10 செகண்டை பார்த்தார்னா முழு வீடியோ பார்க்குற லெவலில் அந்த 10 செகண்ட்ன்றது இருக்கணுங்க. இந்த முதல் 10 செகண்ட் எப்படி இருக்கணுன்றத என்னுடைய பழைய வீடியோவில் நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். அதை நான் இப்போ சொல்கிறேன். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வணக்கம், வெல்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னால் பரவாயில்ல, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து நண்பா, நம்பீஸ், மக்களே, சொந்தங்களே, உறவுகளே, ரத்தத்தின் ரத்தம், இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் அந்த 10 செகண்ட் போர் அடிச்சிருச்சுன்னா வீடியோவை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு லேக்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்கு, சரிங்களா? அதுல வந்து முதல் 10 செகண்ட்ல வந்து என்ன சொன்னேன்னா, என்னுடைய வீடியோஸ்ல இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனா என்னுடைய சேனலை நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். இனிமேல் இந்த வீடியோவை நீங்க பார்க்க வேணாம். இங்க பாருங்களேன், இந்த மொமெண்ட், இந்த 10 செகண்ட்ல நான் இதை சொல்லும்போது என்ன ஆகுது, அந்த வீடியோ முக்கியமான வீடியோ போல பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. நீங்க இப்ப நான் சொன்ன ஹூக் மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிக் வச்சிருக்கீங்களா அவங்கள ஃபுல்லா பார்க்க வைக்கிறதுக்காக? நீங்கள் என்ன மாதிரி பேசுகிறீங்க ஸ்டார்டிங்கில், நண்பா, நண்பீஸ், ஹாய், ஹலோ, வணக்கம், மக்களே, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்களா? கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து அந்த கமெண்ட்ஸை படிக்கிறேன். எப்படி நீங்கள் பெட்டராக பேசணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது ட்ரிக்கு நான் சொல்கிறேன். என்னுடைய வீடியோஸ்லேருந்தே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஸ்டார்டிங்லேயே என்னுடைய கிளைண்ட்ஸோடைய அனலிட்டிக்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டுருவேன். இங்கே பாருங்கள், இது என்னால் நம்பவே முடியல. இது வந்து வியூஸ் வரும்னு எனக்கு நினைக்கவே இல்லை. இதை பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, இது எப்படி இவ்வளோ தூரம் வந்துச்சு, இதோடைய ட்ரிக்ஸ் என்ன, அதைத்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஒரு ஓப்பன் லூப் பண்ணிட்டேங்க. ஓப்பன் லூப்னா, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, விடை வந்து அவங்களுக்கு தெரியல. அப்போ அந்த விடையை அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, கூகுளில் போய் தேடுவாங்க, இல்லை தெரியல சொல்லுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் ஸ்டார்டிங்லேயே இதுலேருந்து இது வரைக்கும் வியூஸை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நான் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ நான் இதை வந்து எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னா, ஒரு சமையல் சேனல்லேருந்து தான். அதில் வந்து பிரியாணி பொடி செய்வது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது வந்து 60,000 வியூஸ் போயிருந்துச்சு. அவங்க ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாங்க, பிரியாணி பொடி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு இந்த வீடியோட எண்டில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லிட்டு வறுத்து அரைக்கிறது எல்லாமே போட்டுட்டாங்க. கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியாணி இலையை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பிரியாணி பொடி வந்து கெட்டே போகாது, வண்டு வராது
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஆன்சரை நான் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நான் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இப்போ புரியுது அவங்களுக்கு ஏன் வீடியோ வந்து அவங்க ஃபுல்லாக பார்க்குறாங்கன்னு. 8 மினிட்ஸ் வீடியோக்கு நான் சொல்கிறேன் 2 to 3 மினிட்ஸ் அந்த ரிட்டென்ஷனை தாண்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஹூக் வந்து பெட்டராக இருக்கணும். மூன்றாவது ரொம்பவே முக்கியமான ஒரு ட்ரிக்கை நான் சொல்கிறேன். என்னுடைய வீடியோஸ்லேருந்து தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோவில் கூட ஒரு விஷயம் நான் பண்ணியிருப்பேன், நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா இல்லையான்னு தெரியல. நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பேன்னா, நான் வந்து இந்த மாதிரி மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி இல்லை, நான் வந்து நிறைய யூடியூபர்ஸை வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன், லைவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் ஸ்டார்டிங்கே நான் சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு துறையில் வீடியோ போட்டுட்ருக்கீங்க, ஆனால் உங்கள் துறையில் நிறைய போலிகள் இருப்பாங்க. அதாவது அவங்க வாயில் வடை சுடுவாங்க, ஆனால் ரியல் லைஃப்பில் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மாதிரி இங்கே யூடியூப் டிப்ஸ் போடுறாங்கல்ல, அவங்க வந்து டிப்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அவங்க எந்த ஒரு சேனலுக்கு மானிட்டைஸும் பண்ணது கிடையாது, ஒன்றும் பண்ணது கிடையாது. ஆனால் புதுசாக வர்றவங்க இதெல்லாம் தெரியாது இல்லையா, அதனால அவங்க வீடியோ பார்க்குறாங்க, வியூஸ் வருது. ஆனால் ஸ்டார்டிங்லேயே நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், நான் வந்து ஜென்யூன், நான் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். இது மாதிரி நீங்களும் உங்களுடைய சேனலில் வந்து நீங்கள் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்களுடைய வீடியோ வந்து பல நாட்களாக ரிசர்ச் பண்ணி வீடியோ போடுறீங்க. அதில் நீங்கள் முதல்ல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நான் இதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு வந்து 1 வாரம் எடுத்துக்கிட்டேன், நான் நிறையா ரூபாய் செலவு பண்ணுறேன், இதை நீங்கள் சொல்லும் போது அந்த வீடியோ வந்து வேல்யூபிள் ஆயிரும். என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் சேனல், அவங்க ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஒரு புக் எழுதிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த புக்கை காட்டுவாங்க. அப்போது அடுத்து அந்த வீடியோவை பார்க்குறவங்க, சரி இவர் சொல்கிறது வந்து உண்மையான விஷயம், மற்ற போலி டாக்டர்ஸ் மாதிரி இவர் அப்படி கிடையாது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே என்னுடைய வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் வெப்சைட் அட்ரஸிங் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். நீங்கள் லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும், உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் அட்ரஸ் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய கிளைண்ட்ஸ் டெஸ்டிமோனியல்ஸ் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவருக்கு நான் வந்து ஒரு மெயில் பண்ணிட்டே இருந்தார், நான் அவர் மெயிலை வந்து கவனிக்கல, அது வந்து ஸ்பேமில் போயிடுச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னுடைய கோச்சிங் சேர முடியலன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு அவர் வந்து பணம் கட்டி ஜாயின் பண்ணிட்டாருங்க. இப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் ரிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்து அந்த பணத்தை நான் வந்து இழந்திருக்க மாட்டேன். நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களை என்னால் ரீச் பண்ண முடியல. நான் போன இடம் வந்து ஜஸ்ட்டு அவங்க எதுவுமே பண்ணலை, எந்த ஒரு வீடியோவும் போடலை, எதுவுமே பண்ணலை, சும்மா எடிட்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு ஒரு பேர் தான் வச்சிருக்காங்களே ஒழிய எந்த ஒரு ரிசல்ட்டும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, யூடியூப்பில் நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இவ்வளோ கிளைண்ட்ஸ் நான் எடுத்துட்டேன், இவ்வளோ பிஸ்னஸ் நான் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்களே தவிர அவங்க அதை ரியல் லைஃப்பில் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ்க்காக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இல்லை ஃபேஸ்புக் ஏஜென்சி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிலாம் போய் அப்ரோச் பண்ணுறீங்க, ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய பிஸ்னஸுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணது கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வெப்சைட்டுக்கு போங்க, எங்களுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ்லாம் பாருங்கள், நாங்கள் ஜென்யூன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, உங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய கோச்சிங்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால்.